அருமையானவர்களே, ஒரு முஃமின் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நேர்த்தியாகவும் அழகாகவும் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் வழிபாடுகளும் இறை கடமைகளும் அதை செய்கின்ற அந்த அடியானுக்கு ஈருலகிலும் மகத்தான விளைவுகளை ஏற்படுத்துவதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, யார் ஈமானுடன் உறுதியுடன் அமல சாலிஹ் நல்ல செயல்களை செய்கின்றார்களோ, மின் ذكرٍ أو أنثى ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிற போது ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, இந்த உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கை தருவேன், சந்தோஷமான வாழ்க்கை தருவேன். நாளை மறுமையிலே வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், சிறந்த கூலியை சொர்க்கத்தை தருவேன் என்பதாக குர்ஆனினுடைய 16வது அத்தியாயம் 97வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நிச்சயமாக எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் அவர்களை தங்க வைப்பான். காலிதீன ஃபீஹா லா யபூன அன்ஹா ஹிவலா, நிரந்தரமாக அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்கள் தங்கியிருப்பார்கள். அந்த உயர்தரமான சுவனத்திற்குள் நுழைந்தவர்கள் அந்த சுவனத்திற்குள் இருந்து வெளியே வருவதை விரும்பவே மாட்டார்கள் என்பதாக குர்ஆனினுடைய 19வது அத்தியாயம் 107, 108வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலன் அன் யுத்கினஹு, நிச்சயமாக அல்லாஹ் உங்களில் ஒருவர் அமல் செய்தால் மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் அதற்குரிய ஒழுங்குமுறைகளோடும் அமல் செய்யப்படுவதையே அல்லாஹ் விரும்புகிறான் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவேதான் உங்களில் ஒருவர் ஒழு செய்தால் அழகான முறையில் ஒழு செய்யட்டும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் இந்த உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ் ரசூலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஅரதுல் அஅமாலு யௌமல் இஸ்னைனி வல் ஹமீஸ், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் அமல்கள் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. ஃபஉஹிப்பு அன் யுஅரத அமலி வ அன ஸாயிம், எனவே நான் நோன்பு வைத்துள்ள நிலையில் எனது அமல்கள் சமர்ப்பிக்கப்படுவதை விரும்புகிறேன் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் செய்கிற எல்லா அமல்களும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்பதை சற்று நிதானமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுமே, அப்பொழுது அது பரிபூரணமானதாக அழகானதாக நேர்த்தியானதாக இருக்க வேண்டுமே, அதில் எந்த ஒரு குறைகளும் இருந்துவிடக் கூடாது என்கிற அந்த எண்ணம் நம்மிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படி வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நம்முடைய அமல்களை அவன் பார்க்கிற போது அதற்கு இடையிலே அந்த நாட்களில் நாம் செய்த அந்த அமல்களில் ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெறுப்புடன் அதை பார்ப்பானே என்கிற அந்த எண்ணத்தில் நாம் நம்முடைய அமல்களை நேர்த்தியானதாக அழகானதாக ஆக்கிக் கொள்வதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட இந்த நாட்களில் எனது அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்ற கவலையோடு அந்த நாட்களை நாம் கழிக்க வேண்டும். ஆகவேதான் நாம் செய்கிற எந்த ஒரு அமலையும் நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்ய வேண்டும். அந்த வகையில் உயர்வான ஒரு மாதத்தில் உயர்ந்த இறையச்சத்தை பெற்றுத்தருகிற, அல்லாஹ் விரும்புகிற, அவனே கூலி வழங்குவதாக சொல்கிற
அதன் பரிசாக ரையான் என்கிற வாசலின் வழியாக சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லப்படுகிற நிகரில்லாத வணக்கமாகிய நோன்பை எவ்வளவு நேர்த்தியாக அழகாக புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் நோக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, புனிதமான ரமதானை எதிர்பார்த்து நாம் காத்திருக்க வேண்டும். ரமதான் வந்தவுடன் நாம் ஆர்வத்துடன் அமல்களில் ஈடுபட வேண்டும். அப்படி நாம் ரமதானுக்காக வேண்டி எப்பொழுது அந்த ரமதானுடைய மாதம் வரும், எப்பொழுது நாம் நோன்பு வைக்கலாம், எப்பொழுது நாம் அமல் செய்யலாம் என்றெல்லாம் ரமலானுக்காக வேண்டி நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால், யார் அப்படி ரமலானுக்காக வேண்டி அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தில் ஹூரிலீன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜோடியாக ஆக்கி கொடுப்பான். அந்த ஹூரிலீன்கள் யார் ரமதானுக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ஹூரிலீன்கள் காத்திருக்கிறார்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். லவ் யஅலமுல் இபாது மா ரமலானு லதமன்னத் உம்மத்தி அன் யகூன ஸனத குல்லிஹா. ரமலான் அது எத்தகைய மாதம் என்பதை அடியார்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்களாம். وقال رجل من خزاعة يا نبي الله حدثنا. ஹுசா குடும்பத்தை சார்ந்த ஒருவர், அல்லாஹ்வின் நபியே, ரமலான் எத்தகைய மாதம் என்பதை கூறுங்கள் என்பதாக கேட்டார். இன்னல் ஜன்னத லதஸய்யனு லிரமலான மின் ரஅஸில் ஹவுலி இலல் ஹவுல். அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக சுவனமாகிறது ரமலானுக்காக வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து அலங்கரிக்கப்படுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைதா கான அவ்வல் யௌமி மின் ரமலான ஹப்பத் ரீஹு மின் தஹத்தில் அர்ஷ். ரமலானின் முதல் நாள் துவங்கும் போது அர்ஷுக்கு கீழிருந்து ஒரு இதமான காற்று வீசும். ஃபஸஃபகத் வரகல் ஜன்னா. அதனால் சுவனத்தில் இலைகள் அசையும். ஃபதன்துருல் ஹூருல் ஐனு இலா ذلك. அதை கண்ட ஹூருல் ஐன்கள் துஆ செய்வார்களாம், யா ரப் இஜ்அல் லனா மின் இபாதிக ஃபீ ஹாதா ஷஹரி அஸ்வாஜன் துகிர் அயுனனா பிஹிம். யா அல்லாஹ், இந்த மாதத்தில் அமல் செய்பவர்களில் என்றும் எங்களுக்கு பொருத்தமான ஜோடி எங்களுக்கு ஆக்கிவை ரஹ்மானே. அவர்களை கொண்டு எங்களுக்கும் கண்குளிர்ச்சி ஏற்பட வேண்டும். வதுகிர் அயுனஹும் பினா. எங்களை கொண்டு அவர்களுக்கும் கண்குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதாக ஹூருல் ஐன்கள் துஆ செய்வார்கள். யார் ரமதானை அடைந்து நோன்பு வைக்கிறார்களோ சுவனத்தில் உள்ள ஹூருல் ஐன்களுடன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும். அந்த ஹூருல் ஐன் பெண்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், ஹூரும் மக்சூராத்துன் ஃபில் ஹியாம். ஹூர் என்கிற அந்த சுவனத்து கன்னியர்கள் அழகிய கூடாரங்களில் மறைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். அந்த ஹூருல் ஐன்களை இதற்கு முன்னால் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டி இருக்க மாட்டார்கள். முத்தகீன அலா ரஃப்ரஃபின் ஹுதரின் வஅபகரின் ஹிசான். அந்த ஹூருல் ஐன்கள் எங்கே அமர்ந்திருப்பார்கள் என்றால் பசுமையான இரத்தின கம்பளங்களின் மீது அமர்ந்திருப்பார்கள். அழகுமிக்க விரிப்புகள் மீது அவர்கள் சாய்ந்திருப்பார்கள். ஒவ்வொரு ஹூருல் ஐன் பெண்ணின் உடம்பில் அணிந்துள்ள கவுன் மாதிரியான அந்த ஆடையில் 70 அடுக்குகள் இருக்குமாம். ஒவ்வொரு அடுக்குகளும் வெவ்வேறு கலருடையதாக இருக்கும். ரமலானுக்காக யார் காத்திருந்து ரமலானில் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஹூருல் ஐன்கள் கிடைப்பார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், யார் ரமலான் வர வேண்டுமே, ரமலானை நாம் அடைய வேண்டுமே, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்ய வேண்டுமே, புனிதமான அந்த ரமலானுடைய மாதத்தில் தான தர்மங்களை செய்ய வேண்டுமே, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டுமே, எப்பொழுது வரும் அந்த ரமலான், எப்பொழுது வரும் அந்த ரமலான் என்ற அந்த ரமலானுக்கான தயாரிப்போடு யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி சுவனத்தில் ஹூருல் ஐன்கள் காத்திருக்கிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்து அருள்பாலிப்பானாக. அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், முர்னி பி அமல். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் ஏவியுள்ள பயனுள்ள ஒரு அமலை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்பதாக நான் கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், அலைக்க பிஸ்ஸௌம்,
நோன்பு நோற்பீராக. ஃபைன்னஹு லா இத்ல லஹு, அதற்கு நிகராக எந்த வணக்கமும் இல்லை என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலல்லாஹு குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்ல ஸியாம். அல்லாஹ் கூறுகிறான், ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது, ஆனால் நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ, நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்பதாக அல்லாஹ் சொன்னான். வஅன அஜ்ஸீ பிஹி, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என அல்லாஹ் சொன்னதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில 1904வது ஹதீஸாக, முஸ்லிமிலே 1151வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்யக்கூடியது இந்த நோன்பு என்பது. ஒவ்வொரு மனிதர்களும் நாளை மறுமையில் நமக்கு சுவனம் கிடைக்க போகிறதா, நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பை பெற்று விடுவோமா என்று நிற்கிற அந்த சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூலு ஸியாம், நோன்பு கூறும், ரப்பி இன்னி மனஅது தஆம் வ ஷஹவாத்தி பின்னஹார், இறைவா, பகல் வேளைகளில் அடியானின் உணவுகளையும் இச்சைகளையும் நான் தடுத்தேன். ஃபஷஃபிஅனி ஃபீஹி, ஆகவே அதற்காக வேண்டி என் சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த நோன்பு வந்து சொல்லும், சிபாரிசு செய்யும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அடியான், யா அல்லாஹ், அவனை நரகத்திற்கு அனுப்பிவிடக் கூடாது, அவனை சுவனத்திற்குத்தான் நீ அனுப்ப வேண்டும். ஏனென்றால் புனிதமான ரமலானுடைய மாதம் அவனிடத்திலே வந்தது. அந்த ரமலானுக்காக வேண்டி அவன் காத்திருந்தான், அந்த ரமலானை அவன் சந்தித்தான், அந்த ரமலானிலே நோன்பு வைத்தான். பகல் காலங்களில் அவன் நோன்பிருந்து இச்சைகளை எல்லாம் அடக்கி கொண்டான். ஹலால் ஹராமை பேணிய ஒரு வாழ்க்கையை புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அவன் பேணினான். எனக்குரிய கண்ணியத்தை அவன் கொடுத்தான். எனவே அவன் சுவனத்திற்குத்தான் செல்ல வேண்டும். சுவனத்திற்குரியவனாக அவனை ஆக்கு, சுவனத்திற்கு அவனை அனுப்பு, நரகத்திற்கு நான் அனுப்புவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதாக அந்த மனிதனுக்காக வேண்டி, அந்த நோன்பாளிக்காக வேண்டி அந்த நோன்பு ஷஃபாத் செய்யும், சிபாரிசு செய்யும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வயக்கூலுல் குர்ஆன், அதே போலத்தான் குர்ஆனும் வந்து நிற்கும். மனஅதுஹுன் நௌம பில்லைல், யா அல்லாஹ், இரவிலே அவனது தூக்கத்தை நான் தடுத்தேன். ஃபஷஃபிஅனி ஃபீஹி, எனக்காக வேண்டி ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக குர்ஆன் வந்து நிற்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புனிதமான ரமலானுடைய மாதம், குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த மாதம் வந்தது. அந்த நேரத்திலே இந்த மனிதன் இரவெல்லாம் தூங்காமல் எனக்காக விழித்திருந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டான், குர்ஆனை ஓதினான். என்னை ஓதியதின் காரணத்தினால் நான் அந்த மனிதன், இந்த அடியான் நரகத்திற்கு செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், அவனை சுவனத்திற்கு அனுப்பிவை என்பதாக அவன் சுவனம் செல்லுகிற வரை அந்த நோன்பும் குர்ஆனும் அவனுக்காக வேண்டி மன்றாடும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபயஷ்ஃபஆனி, அவை இரண்டிலும் ஷஃபாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி அஹ்மதுல 6626வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நோன்பு நரகிலிருந்து, பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஒரு கேடயம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் வ ஹிஸ்னு ஹஸீனும் மினன் நார், நோன்பு பாவங்களிலிருந்து காக்கிற, நரகத்திலிருந்து தடுக்கிற கேடயம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில 1894வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமில 1151வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலானில் நாம் வைக்கும் நோன்பு சுவனத்தின் பக்கம் நம்மை அழைத்து செல்லும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபில் ஜன்னதி அபுவாப், சுவனத்திற்கு மொத்தம் 8 வாசல்கள் உண்டு. ஃபீஹா பாபுன் யுஸம்மா ரையான், ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. லா யதுகுலு இல்ல சாயிமோன், நோன்பாளிகளை தவிர வேறு எவரும் அந்த வாசலின் வழியாக சுவனத்திற்குள் நுழைய முடியாது, நோன்பாளிகளுக்கு மட்டுமே அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில 1896வது ஹதீஸாக, முஸ்லிமில் 1152வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மிக முக்கியமாக
ரமலானுடைய மாதத்தில் நாம் அழகுபடுத்த வேண்டியது சஹரையும் இஃப்தாரையும் நாம் நேர்த்தியாக்க வேண்டும், அழகுபடுத்தி ஆக வேண்டும். நோன்பு வைப்பதற்காக துவங்கும் நேரமும் நோன்பு திறப்பதற்காக தயாராகும் நேரமும் ஒரு முஃமினுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த 2 நேரங்களையும் தான் இந்த உம்மத் இன்றைக்கு பாழாக்கி கொண்டிருக்கிறது. சஹர நேரத்தில் உணவு தயாரிக்கிற விஷயங்களில் கவனம் செலுத்துகிற மக்களை அதிகம் பார்க்கிறோம். தொலைக்காட்சிகளில் தொலைந்து போகிற நிலைகளில் இருக்கிற சமூக மக்களை பார்க்கிறோம். சோசியல் மீடியாக்களில் நேரத்தை செலவிட்டு அந்த நேரங்களை வீணாக்குகிற சூழ்நிலையில் இருக்கிற மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பயானினுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்கிறோம் என்பதற்காக வேண்டி நீங்கள் சோசியல் மீடியாக்களை ஓபன் செய்தாலும் சரி, வேறு எந்த காரணத்திற்காக வேண்டி நீங்கள் சோசியல் மீடியாவில் கை வைத்தாலும் அதற்கான நேரம் அந்த இஃப்தாரினுடைய நேரமும் சஹரினுடைய நேரமும் அல்ல. அது ஒரு கோல்டன் டைம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இஃப்தார் நேரத்தை எடுத்துக்கொண்டால் கடை வீதிகளிலும் வீணான வேலைகளிலும் ஈடுபட்டு இஃப்தார் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிற சமூக மக்களை நாம் அதிகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சஹர் நேரம் என்பது இஸ்லாமியர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத், அருட்கொடை என்பதை நாம் விளங்க வேண்டும். அதில் ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிக்கும் மிக்கது. எனவே சஹரினுடைய அந்த நேரத்தில் விழிப்புணர்வுடன் நாம் செயல்பட வேண்டும். சஹர் நேரம் என்பது செல்போனில் கையில் எடுக்கக்கூடிய நேரம் அல்ல. அந்த நேரம் கேமுக்கும் ரீல்ஸுக்கும் செலவு செய்யப்படுகிற நேரம் அல்ல. சில ஊர்களில் விடிய விடிய நோன்பு நேரத்தில் இரவில் கேரம் போர்டு விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை நம்மால் அதிகம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய நேரம் அல்ல அந்த ரமலானினுடைய அந்த இரவு நேரம் என்பது. அதே போல அந்த இரவு நேரங்களை நாங்கள் ஹயாத்தாக்குகிறோம் என்கிற பெயரிலே ஒரு இளைஞர் பட்டாளங்கள் சேர்ந்து கொண்டு பைக்கில் அங்கே எங்கேயும் சுற்றி அந்த இரவு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் இதற்கு முந்தைய ரமலான்களில் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த புனிதமான இந்த மதிப்பு மிக்க இந்த சஹரினுடைய இஃப்தாரினுடைய அந்த நேரத்தில், அந்த சஹரினுடைய நேரம் அது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய ஒரு நேரம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தக்வாதாரிகளை, சுவனவாதிகளை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிற போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அஸ்ஸாபிரீன் பொறுமையாளர்களாக இருப்பார்கள், வஸ்ஸாதிகீன் உண்மையாளர்களாக இருப்பார்கள், வல் கானித்தீன் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள், வல் முன்ஃபிகீன் தங்களுடைய செல்வத்தை அல்லாஹ்வினுடைய வழியிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் அல்லாஹ் சொல்கிறான், இரவில் கடைசி நேரமான இந்த சஹரினுடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கி தொழுது வழிபட்டு அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக, இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக அந்த சுவனவாதிகள் தக்வாதாரிகளுடைய பண்பை அல்லாஹு தஆலா குர்ஆனினுடைய 3வது அத்தியாயம் 17வது வசனத்தில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அந்த சஹரினுடைய நேரத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சொன்னான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவில் குறைந்த அளவே தூங்கக்கூடியவர்களாக அந்த சுவனவாதிகள் இருப்பார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், மேலும் இரவில் கடைசி நேரமான அந்த சஹரினுடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு தொழுது அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, இஸ்திக்பார் செய்பவர்களாகத்தான் அந்த சுவனவாதிகள் இருப்பார்கள் என்பதாக சுவனவாதிகளுடைய பண்பை குர்ஆனினுடைய 51வது அத்தியாயம் 17-18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சுவனவாதிகளுடைய தன்மைகளை குறித்து பேசுகின்றான். முதலில் சஹர் நேரத்தை இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு அந்த சஹரினுடைய நேரத்தில் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உலகத்தில், வாழ்க்கையில், இந்த உலகத்தில் எவ்வளவோ நாம் பாவங்களை செய்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் தனிமையிலே அமர்ந்து ஆளுகிற அந்த கண்ணீர் துளிகள் நரகத்தினுடைய நெருப்பையே அணைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, எந்த அளவுக்கு நாம் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில்.
முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒவ்வொரு நாளும் 70க்கும் மேற்பட்ட தடவை இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்களே. அந்த சஹரினுடைய நேரத்தில் நாம் செய்கிற அந்த இஸ்திக்பார் அல்லாஹ் தஆலா எவ்வளவு மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற போது இஸ்திக்பார் செய்வதற்கான ஒரு சரியான கோல்டன் டைமாக அந்த சஹரினுடைய நேரம் இருக்கிறது என்கிற போது அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக அஃதலு சியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுடைய நோன்புக்கு பின்னால் சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா நோன்புதான் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரிலத்தி ஸலாத்துல் லைல், கடமையான தொழுகைக்கு பின்னால் சிறந்த ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் சிறந்த தொழுகை ஒன்று என்றால் அது ஸலாத்துல் லைல், இரவு நேர தொழுகை தான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது என்கிற போது எந்த அளவுக்கு அந்த இரவு நேர தொழுகையில் நாம் கவனம் செலுத்துகிறோம். எனவே இரவு நேர தொழுகையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் கால்வீங்க நின்று தொழுதார்கள் என்கிற வரலாறுகளை எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய நாம் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் சஹருக்காக வேண்டி நாம் எழுந்திருக்கிற அந்த சமயத்திலாவது, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நேரம் இரவு நேரத்தில் விழிக்கிற நாம் அந்த தொழுகைக்காக வேண்டி அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மற்ற நாட்கள்லையாவது நாம் சஹருக்கு எழுந்திருக்கிறது இல்லை. நான் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் சாப்பிட்றதுக்காக சஹருக்காக நாம் எழுந்திருக்கிறோம். அப்படி எழுந்த பிறகும் கூட நாம் உணவு உண்ணுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 2 ரக்காய் தொழுவதற்கு கூட முடியாமல் சிலர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கைசேதம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். பத்ரினுடைய யுத்த களத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ரினுடைய யுத்த களத்தில் அப்படியே இரவு முழுவதும் சஜிதாவிலே வீழ்ந்து கிடந்தார்கள், தொழுதார்கள் என்பதுதான் அதனுடைய வரலாறு என்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் வேண்டும், நிம்மதி வேண்டும், நம்முடைய சமுதாயத்திற்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டிய மிக சரியான நேரமாக புனிதமான ரமலான் மாதத்தினுடைய சஹரினுடைய நேரம் இருக்கிறது என்கிற போது அதை நாம் தொழுகைக்காக வேண்டி இஸ்திக்பாருக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இந்த சஹர் உணவு உண்பது இருக்கிறது, அது மிகப்பெரிய பரக்கத் அதில் இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸஹூரு அக்லுஹு பரக்கா, சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது. ஃபலா ததுஹு, எனவே அதை விட்டு விடாதீர்கள். வலவ் ஐ யஜ்ரா அஹதுக்கும் ஜுர்அத மிம்மா, ஒரு மிடரு தண்ணீரையாவது அந்த நேரத்தில் நீங்கள் குடியுங்கள். ஃபஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முஸஹ்ஹிரீன், நிச்சயமாக சஹர் உணவு உண்பவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான், வானவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபதுலும் மா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாபி அக்லஹு சஹர், நமக்கும் யூத கிறிஸ்தவர்களான வேதக்காரர்களுக்கும் இடையே நோன்பு நோற்பதில் வித்தியாசம் சஹர் சாப்பிடுவதுதான் என்றும், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்யுங்கள் ஏனெனில் சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்திகள் எல்லாம் புகாரியில முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அருமையானவர்களே, சஹர் சாப்பிடும் போது நம்முடைய யாராவது சஹர் சாப்பிட முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், யாருக்காவது நமக்கு சஹரினுடைய உணவு கொடுக்க முடியும் என்று இருந்தது என்று சொன்னால், அப்படி நம்மோடு யாரையாவது சஹருக்கு அழைத்துக் கொள்வதும் பிறர் நோன்பு வைப்பதற்காக உணவு கொடுப்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அனஸே, என்னோடு உணவு சாப்பிட யாராவது இருக்கிறார்களா என்று பாருங்களேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த செய்தி நஸை என்கிற கிதாபில் 2169வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இஃப்தாருடைய நேரம் என்பது அல்லாஹ்விடம் துஆ கேட்பதற்கும் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வதற்குமான நேரம் அந்த இஃப்தாரினுடைய நேரம். விரைந்து நோன்பு திறக்கும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் நிலைத்திருக்கிறார்கள் என்றும்,
யூதர்கள் தான் நோன்பு திறப்பதை தாமதிப்பார்கள் என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பு திறப்பதற்கான நேரத்தை அடைந்து விட்டால் உடனே நோன்பு திறந்து விட வேண்டும், தாமதிக்க கூடாது என்பதுதான் இதனுடைய கருத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதை வைத்து நாம் நோன்பு திறக்க வேண்டும் என்பதை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது, உங்களில் ஒருவர் நோன்பு திறக்கும் போது பெருத்தம்பழத்தால் நோன்பு திறக்கட்டும், அது கிடைக்காவிட்டால் தண்ணீரால் நோன்பு திறக்கட்டும், ஏனென்றால் அதுதான் தூய்மையானதாகும் என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது, இது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் ஒரு நேரம், அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும், மூவரின் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை என்பதாக சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்தரு, நோன்பாளி தனது நோன்பை திறக்கும் போது அந்த நோன்பாளி கேட்கிற அந்த துஆவை அல்லாஹ் தஆலா மறுப்பதில்லை. வல் இமாமுல் ஆதில், நேர்மையான அரசன் கேட்கிற துஆவை அல்லாஹ் தஆலா மறுப்பதில்லை. வ தஅவத்துல் மظلூம், பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா மறுப்பதில்லை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி திருமதியில 3668வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நோன்பு திறக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் கேட்கப்படுகிற அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான். அது துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்பதாக வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பொய்யே உரைத்திடாத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாதவர்களாக இருக்கிறோம், எவ்வளவோ தேவையுடையவர்களாக இருக்கிறோம், யார் யாரிடத்தில் இல்லாமோ கையேந்தி கொண்டிருக்கிறோம். கையேந்தினால் யார் விரும்புவார்களோ அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பிடரின் நரம்பை விட மிக்க அருகாமையில் இருக்கிறேன் என்பதாக சொல்கிறேன். என்னிடத்தில் கேளுங்கள் கேளுங்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த அளவுக்கு துஆ செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நோன்பு திறக்கிற அந்த நேரம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாம் அந்த துஆவில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம்? நோன்பு திறக்கிற அந்த நேரம் அல்லாஹ் நீங்கள் கேட்கிற பிரார்த்தனை, நோன்பாளிகளுடைய அந்த பிரார்த்தனை துஆவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக வாக்களித்ததற்கு பிறகும் கூட நம்மில் துஆவுக்காக வேண்டி அந்த நேரத்தை செலவழிப்பவர்கள் எந்த அளவுக்கு, எவ்வளவு அதில் நாம் மெனக்கெட்டுக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபதர ஸாயிமன் கான லஹு மிஸ்லு அஹீஹி ஆகிரி غير أنه لا ينقص من أجر الصائم شيئا, யாரேனும் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்தால் நோன்பாளியில் கூலியில் எதுவும் குறையாமல் நோன்பு திறக்க செய்தவருக்கும் அதுபோன்ற கூலி உண்டு என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி திருமதியில 735வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பாளிகளுக்கு நாம் கொடுக்கிற ஏதாவது செய்கிற அந்த உதவி ஒத்தாசை, நாம் கொடுக்கிற ஒரு பேரித்தம்பழ துண்டு, நாம் கொடுக்கிற அந்த கஞ்சிக்கான காசு, அவர்களுக்கான ஒரு மிடர் தண்ணீர், இது எப்படிப்பட்ட நன்மையை பெற்றுத்தருகிறது என்று சொன்னால், அவர் நோன்பு வைத்திருக்கிறார், அவருக்கான உதவிகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்கிற போது இரட்டிப்பான கூலியை, அவர் நோன்பு வைத்தவருக்கு என்ன கூலி கிடைக்கிறதோ அந்த நோன்பு திறக்கிற போது அதே கூலி உங்களுக்கும் கொடுத்தவருக்கும் கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் அதில் அதிகமாக நாம் கவனம் எடுக்க வேண்டும். நோன்பு திறக்கிற நேரம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை, துஆவை, பிரார்த்தனையை செய்வதில் நமக்கு கவனம் வேண்டும். அதே போல நோன்பாளிகளுக்காக வேண்டி உதவி செய்வது, அவர்களுக்கான கஞ்சிக்காக வேண்டி உதவி செய்வது, அவர்களுக்கு ஒரு பேரித்தம்பழம் கொடுப்பதற்காக உதவி செய்வது, அவர்களுக்காக வேண்டி எந்த விதத்தில் நம்மால் உதவ முடியுமோ அந்த விதத்தில் உதவுவது, நோன்பாளிக்கு என்ன நன்மை இருக்குமோ அதே நன்மை கொடுத்தவருக்கும் உண்டு என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃதலு ஸதகா ஸதகத்து ஃபீ ரமலான், எவ்வளவோ தான தர்மங்களை நாம் செய்கின்றோம், சதகாக்களை செய்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் செய்கின்ற சதகாக்களில் எல்லாம், தர்மங்களில் எல்லாம் மிகச்சிறந்த தர்மம் எதுவென்றால் புனிதமான ரமலானினுடைய மாதத்தில் செய்யப்படுகின்ற தர்மம் தான், சதகா தான். நீங்கள் வாழ்நாளில் செய்கிற தர்மங்களிலெல்லாம் மிகச்சிறந்த தர்மம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சதகாவினுடைய விஷயத்தில், தர்மம் செய்கின்ற விஷயத்தில் ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். இத்தகுன் நார வலவ் பிஷிக்க தம்ரா, ஒரு பேரித்தம்பழத்தினுடைய அரை துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சதகாவினுடைய தர்மத்தினுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். புனிதமான ரமலானுடைய மாதம் வருகிறது. நோன்பாளிகளுக்கு நாம் செய்கிற அந்த உதவி என்பது, அது அந்த நோன்பாளிகள் அதன் மூலமாக பயன்பெறுகிற போது அவர்களுக்கு என்ன கூலி கிடைக்கிறதோ அந்த நோன்புக்கு அதே கூலி அவருக்கு தர்மம் செய்தவருக்கும் ஒரு பேரித்தமிழ துண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கிற பள்ளிவாசலுக்கு நீங்கள் கொடுக்கிற கஞ்சிக்காக கொடுக்கிற அந்த காசாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு புனிதமான ரமலானுடைய மாதத்தில் வடை வாங்குவதற்காக என்றோ, அல்லது அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பாளிகள் நோன்பு திறப்பதற்காக ஒரு உணவுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்போ, நீங்கள் பள்ளிவாசலுக்கு செய்கின்ற அந்த தான தர்மம் என்பது எத்தனை பேர் இந்த பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிறார்கள்? அப்படி நோன்பு திறக்கக்கூடியவர்களுடைய அந்த நோன்பாளிகளுடைய நன்மைகளை எல்லாம் யாருக்கு கிடைக்கிறது? யார் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் தான தர்மங்கள் செய்கிறார்களோ, நோன்பாளிகளுக்கு என்று கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கும் அந்த இரட்டிப்பான கூலி கிடைக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதில் கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட விதியை கூட மாற்றுகிற ஆற்றலும் சக்தியும் நாம் செய்கிற அந்த துஆவுக்கும் நீங்கள் கொடுக்கிற அந்த தர்மத்திற்கும் உண்டு என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற போது, நாம் செய்கிற அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும் என்பதிலும், சஹரினுடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பதிலும், இரவினுடைய நேரத்திலே தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதிலும், புனிதமான ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை நாம் ஓத வேண்டும் என்பதிலும், தான தர்மங்களை புனிதமான ரமலானுடைய மாதத்தில் செய்ய வேண்டும் என்பதிலும் அதிகமாக நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் செய்கிற அமல்கள் இபாதத்துகள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அப்படி எடுத்து காட்டப்படுகிற போது அந்த அமல்களில் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நேர்த்தியானதாக அழகானதாக நம்முடைய அமல்கள் அமைய வேண்டும் என்பதில் கவனம் வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு பாவங்களிலிருந்து காக்கிற கேடயம் என்பதாக சொன்னார்கள். ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், முட்டாள்தனமான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம். ரமலானில் பொறுமையை அதிகம் நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஷைத்தான் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் தான் அவனுடைய சேட்டையை நம்மிடத்தில் அதிகமாக காட்டுவான். இந்த நேரத்தில் நாம் புனிதமான ரமலானுடைய மாதம் அது சபுரினுடைய மாதம், பொறுமையினுடைய மாதம் என்பதனால் நம்முடைய நோன்பை நாம் படுகிற அந்த கோபம் கெடுத்துவிடும் என்பதனால், நாம் பேசுகிற வார்த்தைகள் நோன்புக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதனால், நாம் புறம் பேசுவது, கோல் பேசுவது, கோபப்படுவது, இதையெல்லாம் இருந்து புனிதமான ரமலானுடைய மாதத்தில் தவிர்ந்து பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால், நான் நோன்பாளி என்று சொல்லி அவர் ஒதுங்கிக் கொள்ளட்டும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நாம பொறுமையா இருந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அருமையானவர்களே, ரமலான் வருவதற்கு முன்னாலேயே நாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். புது துணி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானுக்கான பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, வீட்டுக்கான சாமான்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, புனிதமான ரமலானுடைய மாதத்தினுடைய நேரங்கள் என்பது அது கோல்டன் டைம். அந்த தங்க நேரத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது. புது துணிகள் எடுக்க வேண்டும், பர்ச்சேஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏன் அதுக்கு முன்னாடி நமக்கு நேரமே இல்லையா? நாம் அந்த புனிதமான அந்த ரமலானுடைய மாசத்துல, அந்த பெருநாளுடைய நெருக்கத்துல, எந்த மாசத்துல நாம் அமல்களில் இருக்க வேண்டுமோ, இஸ்திக்பாரில் இருக்க வேண்டுமோ, தொழுகையில் இருக்க வேண்டுமோ, பள்ளிவாசலுடைய தொடர்பிலே இருக்க வேண்டுமோ, அப்பொழுதுதான் நாம் பஜார்ல போய் நிற்கணுமா? அந்த நேரங்களில் தான் நாம் துணிமணி எடுக்கிறதுக்காக நம்ம வீட்டில் உள்ளவங்க போறாங்க, நாம போறோம். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் எவ்வளவு புனிதமான நேரம் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பு திறக்கக்கூடிய அந்த உணவு எவ்வளவு ஹலாலான உணவாக நமக்கு இருக்க வேண்டும். அந்த நோன்பு திறப்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் போய் தானே நம்ம ஏதாவது ஒரு கடையில் நிற்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். அந்த நேரத்தில் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தானே நாம் நமக்கான வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த ட்ரெஸ்ஸை போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். புனிதமான நேரம், கோல்டன் டைமாக இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் இருக்கிறது என்கிற போது
அதற்கு முன்னாலேயே நாம் திட்டமிட்டு பெருநாளுக்கு அப்போ எடுத்தாலும் அதே துணிதான், இப்போ எடுத்தாலும் அதே துணிதான், முன்னாலேயே எடுத்து அதை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த புனிதமான ரமலானுக்காக தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டு அதற்கான திட்டமிடுதலை நாம் இப்பொழுதே செய்தால்தான் நமக்கான ஹூர்லீன்கள் சுவனத்தில் கிடைப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது. நோன்பு இல்லை என்றால் கூட சில தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள், நோன்பினுடைய கண்ணியம் பேண வேண்டும், நோன்பாளிகளை போல இருந்து கொள்ள வேண்டும் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் சில தாய்மார்கள் பஜாருக்கு போறாங்க, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் கரும்பு ஜூஸ் கடையில் நின்று கரும்பு ஜூஸ் குடித்துக் கொண்டிருக்கிறதையும், ஜூஸ் கடையில் நின்று ஏதாவது ஹோட்டலில் நின்று நான் நோன்பு இல்லை, எனக்கு நோன்பு வைக்கக்கூடிய நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை வெளிப்படுத்தக்கூடாது என மார்க்கம் சொல்லித் தருகிறது. பர்தாவை அணிந்து கொண்டு நாம் அப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கிற போது இஸ்லாமிய அடையாளத்தோடு நின்று புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் சாப்பிட்டு கொண்டு நிற்கிற போது பார்க்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்? ரமலானுடைய மாதம் சாப்பிட மாட்டாங்கிறாங்க, நோன்புன்னு சொல்லிக்கிறாங்க, இவங்க என்ன கரும்பு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று அந்த சமுதாயத்தை கேவலப்படுத்தும் விதமாக அது அமையும். நோன்புக்கு அது கண்ணிய குறைவாக அமையும் என்பதனால் இந்த மாதிரி பல பேர் பார்க்கிற மாதிரியான நிலையில் அந்த நோன்பாளிகள் சாப்பிடுகிற அந்த நிலை என்பதை இருக்கக்கூடாது என்பதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்கிறோம், ஒரு கல்யாணத்துக்கு நம்ம ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான முன்னேற்பாடுகள் என்னவெல்லாம் செய்கிறோம், எந்த ஒரு குறையும் வந்து விடக்கூடாது, எந்த ஒரு குறையும் வந்து விடக்கூடாது என்று பார்த்து பார்த்து செய்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் புனிதமான ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு விழா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. அதற்கான முன்னேற்பாடுகளும் தயாரிப்புகளும் அதற்கான காத்திருப்புகளும் நமக்கு வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இபாதத்திற்கான மாதம் இந்த புனிதமான ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் வரவேற்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ரமலான் வருது செலவு செய்யணுமே, ரமலான் வருது நோன்பு வைக்கணுமே, ரமலான் வருத பள்ளிக்கு கஞ்சிக்கு காசு கொடுக்கணுமே, ரமலான் வருத இப்படி சொல்லி ரமலான் வருத என்று சலித்து கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கக்கூடாது. ரமலான் வருகிறது, நான் இபாதத் செய்ய வேண்டும், ரமலான் வருகிறது, நான் நோன்பு வைக்க வேண்டும், ரமலான் வருகிறது, என் கையில் இருந்து தான தர்மங்களை சக்காத்துகளை கணக்கிட்டு வாரி வாரி நான் வழங்க வேண்டும். அதற்கான மாசம், சுவனத்திற்கான கதவுகள் திறக்கப்படுகிற ஒரு மாசம் வருகிறது, அதை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது என்கிற எண்ணத்தில் அதை ஆசையோடும் ஆர்வத்தோடும் நாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் சுவனத்தில் ஹூர்லீன்கள் நமக்காக வேண்டி காத்திருப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, நோன்பின் மாண்புகளை அறிந்து சட்டதிட்டங்களை விளங்கி நேர்த்தியாகவும் அழகாகவும் நோன்புகளை நோற்று மகத்தான அல்லாஹ்வின் மாண்புயர் கூலியையும் மேலான ஜன்னத்தையும் ரையானின் வழியாக சுவனத்தில் நுழையும் பாக்கியத்தையும் பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே எங்களின்